ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரெடிட் ஸ்கோர் எப்படி வந்து இங்கே கனடாக்கு வந்தப்பவுமே நல்லா பில்ட் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட் ஸ்கோர் எதுக்கு தேவைப்படும்னா, இங்கே கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு நிறைய விஷயம் வந்து உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இல்லைனா அந்த கார் வாங்குறதுக்கு லோன் தருது அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து எப்படி ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, கிரெடிட் ஸ்கோர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கார் வாங்குறதுக்கு இந்த விஷயம் வாங்கணும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினோன்னே நீங்கள் அப்போதுலேருந்து வைஸாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, கிரெடிட் கார்டை எண்ட் டேட் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பே பண்ணிடணும். இப்போ வந்து உங்களுக்கு 30th தான் எண்ட் டேட்டுனா நீங்கள் வந்து ஒரு 3 days 4 days பிஃபோரே பே பண்ணிடணும். அதே மாதிரி ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறதை முடிஞ்சளவுக்கு வைக்க பாருங்கள். காசு இல்லாத டைமில் ஓகே மினிமம் பேமெண்ட்டோட முடிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் தான் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் அமௌண்ட் பே பண்ண பாருங்கள். ஒரு நாள் கூட நீங்கள் சப்போஸ் ஒரு நாள் லேட்டாக பண்ணிட்டா கூட உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக அடிவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 or 4 days முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி 3 or 4 days முன்னாடியே புக் பண்ண அப்புறமா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சுங்க, 30th உங்களுக்கு எண்ட் டேட், நீங்கள் 26th பே பண்ணுறீங்க. 27, 20, 29, 30 வந்து வேறு என்ன கிரெடிட் கார்டு செலவு வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க, டெபிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு அந்த பில்லுக்குள்ளே ஆட் ஆகிடும். அது கேல்குலேஷன் தப்பாகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பில்லு பே பண்ணிங்கன்னா அந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க, டெபிட் கார்டு மட்டும் யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 30th உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில்லுனா நீங்கள் 26th பே பண்ணிங்கன்னா மீதி 3 நாள் பே பண்ணாதீங்க, நீங்கள் டெபிட் கார்டே பே பண்ணிக்கலாம். அடுத்தது கிரெடிட் கார்டு நல்ல பில் ஸ்கோர் எப்படி பில் பண்ணணும்னா, நீங்கள் அடிக்கடி கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணாதீங்க. ஐ மீன் மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணால் போதும். சில பேர் அடிக்கடி பார்ப்பாங்க, அது மாதிரி பண்ணிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக இறங்கும். ஸோ அதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன கிரெடிட் ஸ்கோர் இது பண்ணலான்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1000 தான் கிரெடிட் லிமிட்னா 30% மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஸோ இதுதான் உங்கள் இதுவாக இருக்கும். 30% தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் 1000னா $300 தான் நீங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் 1000 கிரெடிட் லிமிட்னா நீங்கள் 900, 800லாம் பண்ணுவாங்க. கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக அடிவாங்க. ஸோ 30% மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுங்க. சில பேருக்கு ரொம்ப மேலே செலவு வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஆனால் கிரெடிட் ஸ்கோர் லைட்டாக அடி வாங்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேறு வழி இல்லாதப்போ நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் ஒரு அட்வான்டேஜ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா, பேங்க்குக்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5000, 6000. இப்போ வந்து உங்களை மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு 900, 900 ஆக போகுது, $1000 ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் உங்கள் கிரெடிட் லிமிட் 2000 தான் இருக்குது, நீங்கள் 900 யூஸ் பண்ணிங்கன்னா 30% வருது. பட் நீங்கள் 5000 உங்கள் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் $900, $1000 தான் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து உங்கள் ஒரு மாதத்துக்கு செலவாகுதுன்னா, நீங்கள் அந்த ஒரு மாதம் செலவை நீங்கள் 900 ஆக போகுதுன்னா, நீங்கள் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அதே 30% தான் வரும். கிரெடிட் லிமிட் 5000 உங்களுக்கு அதே 30% தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு பயங்கரமாக சொல்லுவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு கிரெடிட் லிமிட் ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸ்பென்சஸ் கரெக்டான பர்சன்டேஜில் வரும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் என்னென்னா, ஃபுல் அமௌண்ட் பே பண்ண, மினிமம் அமௌண்ட் பே பண்ணுற கான்செப்டே கிடையாது. ஃபுல் அமௌண்ட் போட்டு வச்சிடணும். டேட் எல்லாமே டைமும் கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து சில இதெல்லாம் வந்து பே பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு 800+ உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் போகிறோம் அப்படின்னா, டெபிட் கார்டு மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா, நான் சொல்லிருக்கேன், இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க, $5 ஸ்வைப் பண்ணுறீங்க, உடனே டெபிட் கார்டுலேருந்து கிரெடிட் கார்டுக்கு மாற்றிடணும். இது ஆக்சுவலி என்ன, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற கணக்கு தான். ஆனால் கிரெடிட் ஸ்கோர் நீங்கள் நல்லா 800 மேலே பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு உடனே டெபிட் கார்டு வந்து மாற்றணும். அதாவது டெபிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணுற கணக்கு தான். நீங்கள் கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடனே மாற்றணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டக்குன்னு பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது கணக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் நான் கிரெடிட் ஸ்கோர் ஏற்றுனேன். இது ஒரு ட்ரிக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. வேணா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.